அன்பிற்குரியவர்களே, இந்த பரிசுத்தம் நிறைந்த காவல்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே, அப்படியே உடைய கையில் பிரயாசங்கள் காணிக்கைகள் படைப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உங்களுக்கு கொடான கூடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியே அவையுடைய தேவைகள் அவைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனை கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வரை நடத்துகிறார். அசல காரியங்களுக்காக சொல்லிக்கிறோம். ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக்கி என் ஆண்டவர் நடத்துகிறார். பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களுடைய கிருபை, மாறாத பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். வேத சத்தியத்தின் பகுதிக்குள்ளதாக நாம் கடந்து செல்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நடந்து உடைய கரத்தில் இருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வாக்கியத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து வழி எடுத்துக்கிறார். மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரே நாம் அந்த சாம்பல் புதன்கிழமை அந்த ஆராதனையிலே 2 நாட்களில் ஆரம்ப நாளினுடைய அந்த ஆராதனையிலே நாம் தியானித்தோம். பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும்? உபவாசம் தேவை என்று சொல்லி நாம் சாம்பல் புதன்கிழமை என்று நாம் தியானித்தோம். பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன தேவை? உபவாசம் தேவை. இந்த நாளிலுமாக என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சோதனையை ஜெயிப்பதற்கு நமக்கு உபவாசம் தேவை. ஒன்று, பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு உபவாசம் தேவை. இதனால நாம் தியானிக்க போகிறோம். சோதனையை ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன வேண்டுமா? உபவாச ஜபம் நமக்கு தேவையாக இருக்கிறது. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதியதான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் என்ன செய்தார்? உபவாசம் இருந்தார். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து அவர் ஊழியம் செய்யறதுக்கு என்ன செஞ்சாரு? போனார். அப்படிதானே? ஆனா நீங்களும் நானும் 40 நாட்கள் உபவாசம் இருந்து இயேசுவானவர்களுக்கு சிலுவையில் அடைஞ்சிருந்தோம். அம்மாவா இல்லையா? 50 நாள் முடியல இயேசுவானவருக்கு கொண்டு அடைஞ்சிருந்தோம். அவர் உபவாசம் இருந்து அவர் எங்க போனாரு? ஊழியம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து அங்கே போனார். நம்ம முதல் வசனத்துல பார்க்கிறோம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு யாராலே கொண்டு போகப்பட்டாரா? ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்போ பிசாசு யோகுவை பார்க்கிறோம். அப்படிதானே? யோகுவை சோதிப்பதற்கு முன்பதாக பிசாசு யாரிடத்துல போய் கேட்கிறான்? தேவனாகிய கர்த்தரிடத்துல போய் என்ன செய்யறான்? கேட்கிறான். அப்படிதானே? என் தாசனாகிய யோபிக்கு கண் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் கேட்கிறாரு. அதற்கு பின்பு யோகு அங்கே சோதிக்கப்படுகிறார். ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செஞ்சாரா? சோதித்தார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து அங்கே பிசாசினாலேயும் சோதிக்கப்படுகிறாரு, ஆவியானவராலேயும் அங்கே என்ன செய்கிறார்? சோதிக்கப்படுகிறவராய் இருக்கிறார்.
அல்லேலூயா. ரெண்டு காரியம் உண்டு. சோதனை அப்படின்னு சொன்னா ஒண்ணு ஆங்கிலத்துல டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஆய்வு செய்து பார்ப்பதற்கு, ஆராய்ச்சி செய்து பார்ப்பதற்கு நாம என்ன செய்யறோம்? சோதனை செய்து பார்ப்போம், அப்படிதானே? படிக்கிறவங்களை கேட்டா என்ன செய்யும் தெரியும், டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இன்னொரு சோதனை டெம்ப்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று என்னது? சோதனை. இப்ப இயேசுவானவருக்கு ரெண்டுமே வருகிறது. ஒன்று பிசாசு சோதிக்கிறார், அது என்னது? டெம்ப்டேஷன். இன்னொன்று ஆவியானவரும் சோதிக்கிறார், அது என்னது? சோதனை. தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இப்ப இயேசுவானவரை அங்கே பிசாசு சோதிக்கிறார், ஆவியானவர் அவரை என்ன செய்கிறாரு? சோதிக்கிறவராய் இருக்கிறார். 2வது வசனத்துல பாருங்களேன், இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு, அவருக்கு என்ன வந்துச்சா? பசி உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். பிசாசுக்கு சரியா தெரியும், எப்போ இந்த மனுஷங்கிட்ட போனா இவனை விளைவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பசி வந்துட்டு உடனே நேரா பிசாசு என்ன செஞ்சுட்டான்? இயேசுவானவற்றை போய் இவரை என்ன செஞ்சிடலாம்? விளைவிச்சிடலாம்னு சொல்லி பிசாசு பார்க்கிறார். இவன் நமக்கு அரசாங்கத்தில் அதிகாரியா இருக்கிறார், ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறாரு, ஒரு பண தேவை வருது அப்படிங்கும் போதுதான் பிசாசு லஞ்சம் வாங்குவதற்கு என்ன செய்வான்? எனக்குதான் தேவைகள் இருக்குத, நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலைய பிசாசு என்ன செய்வான்? உருவாக்குவான். பாவம் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலைய பிசாசு என்ன செய்வான்? உருவாக்குவான். அதனாலதான் நீங்களும் நானும் அந்த பாவத்தில் என்ன செஞ்சுவோம்? விழுவதற்கு ஏதுவான அந்த நேரத்தை பிசாசு பார்த்துட்டே இருப்பான். நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாம் வழுவி போகக்கூடிய சூழ்நிலையை பிசாசு என்ன செய்வான்? பார்த்துட்டே இருப்பான். சரியான நேரத்துல பிசாசு வந்து நம்மளை என்ன செஞ்சிருவான்? வழுவி போக செய்துதான். அதே போலதான் இயேசுவானவர் 40 நாள் என்ன செய்தார்? உபவாசம் இருந்தாரு. அவருக்கு இப்ப என்ன வச்சா? பசி உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இப்ப இயேசுவானவருக்கு பசி வந்த உடனே பிசாசு என்ன செய்யலாம் பாருங்க. 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இப்போ இயேசுவானவருக்கு என்ன வந்துட்டு? சொல்லுங்க, என்ன வந்துட்டு? பசி வந்துட்டு. இப்போ பிசாசு வந்து என்ன செய்யறான்? இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர்கிட்ட வந்து சொல்றான். அது எப்படி சொல்றான் பாருங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால். சில நேரத்துல நம்ம கிட்ட வந்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா, நீ என்ன பெரிய ஆளா, நீ ஆம்பளையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா நமக்கு உடனே என்ன வந்துடும்? அவன் கோபம் வந்துடும். அது மாதிரி பிசாசுக்கு சொல்றா, நீ தேவனுடைய குமாரன் ஆனா இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? அப்பங்களாக்கி சாப்பிடும். இயேசுவானவரால இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிட முடியுமா? முடியாது. முடியும். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த ஆண்டவர். அவரால கல்லுகளை அப்பங்களாக்கி என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும்.
வல்லமையை அவர் தனக்காக பயன்படுத்துகிறாரா என்று சொல்லி அங்கே அவர் சோதிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து வல்லமையை தனக்காக பயன்படுத்துகிறாரா என்று அங்கே அவர் சோதிக்கப்படுகிறார். ஒரு பிசாசு என்ன சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி என்ன செய்யும், சாப்பிடும். அவருடைய அடையாளத்தை மாற்றுவதற்கு அங்கே முயற்சி செய்கிறார். அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதான அடையாளத்தை மாற்றுவதற்காக பிசாசு இயேசுவானவரை சோதிக்கிறான். 3:17 பார்க்கிறோம், வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் அவர் யாரா, தேவனுடைய குமாரன். இப்போ பிசாசு சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனா இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பங்களாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்றார். அவருடைய அடையாளத்தை மாற்றுவதற்கு அங்கே சோதிக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதான அடையாளத்தை மாற்றுவதற்காக பிசாசு இயேசுவானவர் என்ன செய்கிறார், சோதிக்கிறார். ஒரு பிசாசு என்ன சொல்றார், கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடும். இப்ப இயேசுவானவர் கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பமாக்கி சாப்பிட்டாரு சொன்னா அவர் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மாதிரி ஆகிவிடும், பிசாசினுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்த மாதிரி ஆகிவிடும். இப்போ அவர் பிசாசினுடைய வார்த்தையை கேட்டு பிசாசுக்கு கீழ்ப்படிந்து கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிட்டா அவருடைய அடையாளம் என்ன செஞ்சிடும், தேவனுடைய குமாரன் என்கிற அடையாளம் என்ன செஞ்சிடும், மாறி போய்விடும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கினார். தம்முடைய ரூபத்தின் படியாக, தம்முடைய சாயலின் படியாக ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கினாரு. சொல்லிட்டாரு, இந்த ஏதேன் தோட்டத்துல நீ எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனா இந்த நடுமரத்துல இருக்கிற கனியை மாத்திரம் நீ என்ன செய்யாத, சாப்பிடாத, புசிக்காத அப்படின்னு போயிட்டாரு. இப்போ பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் அந்த கனியை என்ன செய்யறான், கனியை சத்தமா சொல்லுங்க, கனியை என்ன செஞ்சான், சாப்பிட வச்சான். அதுதானே அம்மாவா இல்லையா? கனிய சாப்பிட வச்சான். இப்ப ஆதாமும் ஏவாளும் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சாங்க, பிசாசினுடைய வார்த்தைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்ப ஆதாமும் ஏவாளும் பிசாசுகிட்ட என்ன செஞ்சாங்க, தோற்று போயிட்டாங்க. பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க தோற்று போயிட்டாங்க. இப்ப இயேசுவானவரையும் இந்த பிசாசு என்ன செய்கிறான், சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான், இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பங்களாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவரை அவன் என்ன செய்கிறான், அவன் சோதிக்கிறான். இப்ப இயேசுவானவர் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிட்டா அவர் யாருக்கு கீழ்ப்படிந்த மாதிரி, பிசாசுக்கு கீழ்ப்படிந்த மாதிரி அதை ஆகிவிடும். இப்ப அவருடைய குமாரன் என்கிற அடையாளத்தை மாற்றுவதற்காகத்தான் பிசாசு இயேசுவானவரை சோதித்தான். அல்லேலூயா. ஆவியானவர் எதற்காக சோதிக்கிறாரு, இவர் தன்னுடைய
வல்லமையை அவருக்காக பயன்படுத்துகிறாரா, இல்ல தேவ நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறாரான்னு சொல்லி பிதாவாகிய தேவனும் இயேசுவை என்ன செய்கிறாரு? சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. பிசாசு எதற்கு சோதிச்சா? தேவனுடைய குமாரன் என்கிற அடையாளத்தை மாற்றுவதற்காக பிசாசு சோதிச்சான். பிதாவாகிய தேவன் ஆவியானவர் ஏன் இயேசுவை சோதிச்சாரு? வல்லமையை அவர் தனக்காக பயன்படுத்துகிறாரா, இல்லைன்னா தேவ நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறாரான்னு சொல்லி ஆவியானவர் இயேசுவை என்ன செய்யறாங்க? சோதிக்கிறார்கள். இப்போ உங்களுடைய என்னுடைய அடையாளம் என்ன? உங்களுடைய என்னுடைய அடையாளம் என்ன? யோவான் 1:12 அங்கே சொல்லி இருக்கு. என்ன வசனம்? இதெல்லாம் பைபிள கரெக்டவே கூடாது. இந்த வசனத்தெல்லாம் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு போன உடனே மனப்பாடம் பண்ணியது இல்லாத இந்த வசனத்தெல்லாம் பைபிள கரெக்டவே கூடாது. அவருடைய நாமத்தின் மேல் சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப உங்களுடைய என்னுடைய அடையாளம் என்ன? நாம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். இப்ப உலக பிரகாரமா கேட்டா எங்க அப்பா என்னாரு, எங்க தாத்தா என்னாருன்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஆனா நம்முடைய அடையாளம் என்னது? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பிசாசு அந்த அடையாளத்தை மாற்றுவதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அவன் சோதிக்கிறவராய் வருவான். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை சோதிப்பதற்காகத்தான் பிசாசு அங்கே வருகிறான். அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீங்களும் நானும் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தா நாம பிசாசினுடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறோம்? மாறி விடுகிறோம். அப்ப நம்முடைய அடையாளத்தை சோதிப்பதற்காக பிசாசு என்ன செய்கிறான்? அங்கே நம்மை சோதிக்கிறவராய் இருக்கிறான். தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்ட நீங்களும் நானும், தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆதாமை போல ஏவாளை போல நம்முடைய தேவ சாயலை, தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை நாம் இழந்து நிற்கிறோமா? ஆண்டவர்கள் சொல்ல போகிறோம், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை நான் ஒரு காலமும் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் ஒவ்வொரு வார்த்தை. அல்லேலூயா. இப்போ இயேசுவானவரை முதல்ல பிசாசு எதற்காக சோதித்தார்? அவருடைய அடையாளத்தை மாற்றுவதற்காக, தேவனுடைய குமாரன் என்கிற அடையாளத்தை மாற்றுவதற்காக அவரை என்ன செய்தான்? சோதித்தான். இரண்டாவது, பிசாசு ஏன் அவரை சோதிச்சா? இவர் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாரா, கீழ்படியவில்லையா என்று சொல்லி பிசாசு அவரை என்ன செய்தான்? சோதித்தான். இதை போலத்தான் பிசாசு நம்மையும் என்ன செய்வான்? சோதிப்பான். நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை மாற்றுவதற்காக பிசாசு நம்மை சோதிப்பான்.
இரண்டாவது, நாம் பிசாசுக்கு கீழ்ப்படிகிறோமா தேவனுக்கு கீழ்ப்படிகிறோமா என்று சொல்லி பிசாசு நம்மை என்ன செய்வான்? சோதிப்பான். இந்த சோதனையை ஜெயிப்பதற்கு நமக்கு உபவாசம் வேண்டும். அல்லேலூயா. சொல்றது புரிஞ்சுது? அல்லேலூயா. ஒன்று, பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு உபவாசம் தேவை. இரண்டாவது, சோதனையை ஜெயிப்பதற்கு நமக்கு உபவாசம் தேவை. இப்போ இயேசுவானவர்களுக்கு பிசாசு கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பங்களாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்றான். இப்ப இயேசுவானவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்க. அவர் பிரயுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வல்லமையை எனக்காக நான் பயன்படுத்த மாட்டேன், தேவ நாம மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி அங்க இயேசுவானவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே சொல்லி அந்த பிசாசுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இது எங்க எழுதி இருக்கிறது? முன்னாடி கொடுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதுல உள்ள 2வது 3வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அங்கே உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இங்கே இயேசு ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்றாரு. எங்க அந்த வசனத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்களேன், இன்னும் தெளிவா நமக்கு புரியும் பாருங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் அதுல உள்ள 2வது 3வது 4வது வசனத்தை வாசிங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முன்னிறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட போது கர்த்தரின் கையால் செத்து போதாமானால் இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் வருஷிக்கப்படுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளில் சேர்த்துக் கொள்ள வேண்டும், என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். என்ன? எகிப்து தேசத்துல அடிமையாக இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்திற்கு நேராக
நேராக வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி வனாந்தரத்துல வரும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறார்கள். எதற்காக முறுமுறுக்கிறாங்க? சாப்பாடு. எங்களுக்கு சாப்பாடு இல்லையே. நாங்க எகிப்து தேசத்துல என்ன சாப்பிட்டோம்? இறைச்சியும் மட்டனும் நிறைய சாப்பிட்டோமே. இந்த வனாந்தரத்துல எங்களுக்கு எதுவுமே இல்லையே என்று அங்கே அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் ஏன் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அவர்களை சோதித்தாரா? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அங்கே நாம் பார்க்கிறோம், தம்முடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தை அறியும்படிக்கு வனாந்தரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ஆண்டவர் எதற்காக சோதித்தாரா? அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சோதித்தாராம். எப்போ நம்முடைய இருதயத்துல இருக்கிறத அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும் பொழுதுதான் நம்ம இருதயத்துல உள்ளது கூட என்ன செய்யும்? வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போதுதான் நம்முடைய இருதயத்துல உள்ளதை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு உங்க வீட்டுல சமையல் பண்றதுக்கு வீட்டுல காய்கறி எதுவுமே இல்லைன்னு வைக்கிறேன், அப்பதான் நம்ம இருதயத்துல உள்ளது என்ன செய்யும்? இந்த மனுஷனுக்கு அறிவே கிடையாது, வீட்டுல குழம்பு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பண்டிகைக்கு ட்ரெஸ் எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டா அப்பதான் நம்ம இருதயத்தில் உள்ளது என்ன செய்யும்? பண்டிகை கிட்ட நெருங்குது, இந்த மனுஷனுக்கு துணி எடுக்கிறதுன்னு சொல்லி அக்கறையே இல்லைய. நம்ம இருதயத்தில் உள்ளது அப்பதான் என்ன செய்யும்? ஆமா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு வருதுன்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன், ஒரு பாடு நமக்கு வருதுன்னு வைங்களேன், அப்பதான் நம்ம புலம்பி தீர்ப்போம். அப்படிதானே? இந்த ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்களும் நானும் குறைவுகள் நம்ம வாழ்க்கையில வரும்போதுதான் நம்ம இருதயத்தில் உள்ளதை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சோதிச்சாரு. ஏன் சோதிச்சாரு? அவங்க இருதயத்துல என்ன இருக்கு என்பதை சோதிக்கும்படியாக அறிந்து கொள்வதற்காக அவர் என்ன செஞ்சாராம்? சோதிச்சாராம். 400 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்து அங்க இருந்து சத்தம் போடுறாங்க. அந்த சத்தம் தேவனுடைய சந்நிதியில வந்து என்ன செஞ்சிட்டு எட்டிட்டு, இவன் ஆண்டவர் மோசையை அனுப்பி அடிமைத்தனத்துல இருந்து மீட்டெடுத்து அவங்களை எங்க கொண்டு வருகிறாரு? கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறாரு. அந்த ஜனங்கள் சந்தோஷப்படணுமா முறுமுறுக்கணுமா? அவன் சொல்றான், இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பா இருக்கு, இந்த அப்பா எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி எங்களுக்கு இறைச்சியும் மட்டனும் என்ன செய்யணும் வேண்டும் என்று சொல்லி ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. வனாந்தரத்திலேயும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. வேற என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறது, என் வாழ்க்கை வறட்சியா இருக்கிறது, என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லை, என் வாழ்க்கையில நன்மைகள் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறோம். வனாந்தரமான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் இன்றைக்கு நிறைவாக்கி நடத்த போகிறார். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். வனாந்தரத்தை போஷித்து நடத்தின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதாக எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்கி நடத்துவார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும்
ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. வேற என் வாழ்க்கையில நான் குறைவுகளோடு கூட இருக்கிறேன், என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையினால அவர் நம்மை பிழைக்க பண்ணுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. இப்போ சோதனையை ஜெயிப்பதற்கு நமக்கு உபவாச ஜெபம் தேவை. அல்லேலூயா. ஒன்று, பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு உபவாசம் தேவை. இரண்டாவது, சோதனையை ஜெயிப்பதற்கு நமக்கு உபவாசம் தேவை. இந்த உபவாச நாட்கள்ல பிசாசானவன் நம்மை சோதிக்கிறவனாக வருவான். எப்படி சோதிப்பான்? நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை மாற்றுவதற்காக நம்மை பிசாசு என்ன செய்வான்? சோதிப்பான். இரண்டாவது, எதற்காக சோதிப்பான்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறோமா கீழ்ப்படியவில்லையா என்று சொல்லி பிசாசு நம்ம என்ன செய்வான்? அவன் சோதிக்கிறவனாய் வருவான். இந்த சோதனைக்கு நீங்களும் நானும் தப்பிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? உபவாசம் தேவை. அல்லேலூயா. அந்த சோதனையில் இருந்து நீங்களும் நானும் தப்பிப்பதற்கு நமக்கு உபவாச ஜெபம் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துல முழங்கால் நல்ல ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிறோம். ஒன்று, பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு உபவாசம் தேவை. சோதனையை ஜெயிப்பதற்கு நமக்கு உபவாசம் தேவை. நல்ல ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், பிசாசு என் அடையாளத்தை மாற்றுவதற்காக என்னை சோதிக்கிறவனாய் வருவான். ஆண்டவரே, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை மாற்றுவதற்காக பிசாசு என்னை சோதிக்கிறவனாய் வருவான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வருவான். என் வாழ்க்கையில அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை கொண்டு வந்து என் அடையாளத்தை மாற்றுவதற்காக பிசாசு என்னை சோதிக்கிறவனாக இருப்பான். இந்த சோதனையில் இருந்து நான் தப்பி பிழைப்பதற்கு இந்த உபவாச ஜெபம் எனக்கு தேவையானது. சோதனையில் இருந்து தப்பிக்க எனக்கு உபவாசம் தேவையானது. நல்ல ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், நல்ல தேவனிடத்தில் சொல்லலாமா? பாவத்தை ஜெயிக்க நமக்கு உபவாசம் தேவை. சோதனையை ஜெயிக்க நமக்கு உபவாசம் ஜெபம் தேவையாக இருக்கிறது. நல்ல ஆண்டவரிடத்தில் நல்ல தேவனிடத்தில் சொல்ல